வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் குரூப் ஒன்னோட லாஸ்ட் பேப்பர் டாக்ஸேஷன். எப்பயுமே டாக்ஸேஷன் பேப்பருக்கு ஒரு விதமாக நம்ம அணுகணும். அது எப்படி அப்படின்னா, இந்த பேப்பர் தான் ஐசிஐ கிட்ட இருக்கிற ஒரு வெப்பன். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பை ஓரளவுக்கு டஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பர் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஏன்னா அக்கௌண்ட்ஸ்லேயும் சரி லாலையும் சரி பசங்களால ஆன்சரை கிராக் பண்ணிட முடியும். ஆனால் இந்த டாக்ஸ்ல தான் ஜென்ரலாக எல்லா பசங்களுமே வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. அது வந்து கொஞ்சம் பயப்படுற பேப்பர், பசங்களே பயப்படுற பேப்பர். இந்த ரெண்டு பேப்பர்லையும் பசங்க பயப்பட மாட்டாங்க. மேபி லென்த்தியாக வச்சிருந்தா அப்படி நடக்கலாம். ஓகே, அவங்க வேணா சும்மா எல்லா கொஸ்டினையும் 2 மார்க் 1 மார்க்னு சொல்லி லென்த் ஆக்கலாம். அந்த மாதிரி தான் டஃப் பண்ண முடியுமே தவிர பயங்கரமா ஒரு சம்மெல்லாம் கேட்டு டஃப் பண்றது ரொம்ப பாசிபிள் இல்லை. ஆனால் டாக்ஸ்ல மட்டும்தான் ஸ்கோப் நிறைய இருக்கு ஐசிஐக்கு கேள்வி கேட்கறதுக்கு. ஏன்னா பசங்க வந்து பெருசா படிக்காத ஏரியாஸ்ன்னு சொல்லி நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிலாம் இந்த தடவை ஆர்சிஎம்லேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. அப்புறம் அமெண்ட்மெண்ட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் நோட்ஸ்லேருந்துலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பசங்க அவ்வளோவா கை வைக்க மாட்டாங்க. ரொம்ப லைட்டாக படிச்சுட்டு போகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தனால எப்பயுமே என்ன ஆகும்னா, ஜிஎஸ்டி ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து சொல்கிறது என்னன்னா, ஏதோ எழுதியிருக்கேன் சார், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது இப்படி தான் இருக்கும். இது இந்த அட்டெம்ப்ட் இல்லை, எல்லா அட்டெம்ப்ட்டுக்குமே இந்த டாக்ஸேஷன் பேப்பர் இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ரொவிஷன் எழுதினா, நான் முன்னாடியே சொன்ன வீடியோ, என்னோட வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ப்ரொவிஷன் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் வந்துடும். நீங்கள் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற மாதிரி இருக்கும். டாக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டர் ஆகிறது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ரிப்பீட் ஆனால் கூட ஜிஎஸ்டி தான் ஆகும். அதுலேயும் ஆகலை அப்படின்னா சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்கம் டேக்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் லாலையோ சரி அக்கௌண்ட்ஸ்லேயும் சரி வி கேன் ஈஸிலி சே ஐசிஐ புக்கு பாஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆர்டிபி இஸ் இனஃப்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்ஸில் அப்படி சொல்லவே முடியாது. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ப்ரொவிஷன் தெரிஞ்சிருக்கணும், கான்செப்ஷுவல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். மிச்சம் எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டும் நாங்கள் வந்து கொஸ்டின் பேங்க் கொடுப்போம். டாக்ஸ்க்கு மட்டும் கொஸ்டின் பேங்க் கொடுக்க மாட்டோம். பிகாஸ் we don't believe on past examination question will get repeated அப்படின்றதுல. பட் மேபி எஸ் 1-2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம். பட் இந்த பேப்பர் எப்பவுமே, இந்த டாக்ஸேஷன் பேப்பர் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு டஃப், ஓரளவுக்கு டஃபா ரொம்ப டஃபா அப்படின்றது பசங்களோட கான்செப்ட் நாலேஜ் பொறுத்து இருக்குது. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் நாட் சோ ஹார்ட். இந்த பேப்பரில் ஒரு 75 to 85 மார்க்ஸ் வரைக்கும் எழுத முடியும். மேபி 100 மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. 1 மார்க்லேயே நிறைய பேருக்கு டைம் ஆயிருக்கும். ஸோ இந்த பேப்பரில் 75+ எழுத முடியும். நான் எடுக்க முடியும்னு சொல்லல, எழுத முடியும் தான் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 63 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ன சொன்னாங்க. ஆனால் ஃபெயில் ஆகிட முடியாது சார், ஃபெயிலாம் ஆக மாட்டோம், அந்த அளவுக்கு டஃப்லாம் கிடையாது. ஆனால் பேப்பர் இஸ் நாட் இந்த ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் மாதிரி கிடையாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் குரூப் 2. குரூப் 2 இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ குரூப் 2 படிக்கிறவங்க தைரியமாக போங்க, தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க. குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே நான் எழுதுறேன். ஆனால் குரூப் 1 தான் நல்லா படிச்சிருக்கேன், குரூப் 2 சும்மா எழுத போகிறேன்றவங்க தைரியமாக இந்த 1.5 நாளில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 1.5 நாளில் கான்சன்ட்ரேட் பண்ணி கூட நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், பட் நடுப்புற ஒரு 2 மாதம் படிக்கல. திருப்பி நான் இந்த 1.5 நாளில் படிக்கணும். கண்டிப்பாக படிங்க. எப்படி நீங்கள் படிக்கணும்னா பயத்தோட படிக்கக்கூடாது. ஐ வில் கோ அண்ட் ரைட் த எக்ஸாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிக்கணும். எந்த சாப்டரையும் விட்டு போகாதீங்க. எல்லா சாப்டரையும் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட்.